எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். நரகத்திலேருந்து வெளியே வருவாங்க. முதல் விஷயமே தான். ஏன்னா கடகத்துக்கு அவயமெல்லாம் இல்லை, எல்லாரும் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ மெயினாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியுங்கிறது ஒரு பெரிய விஷயம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புது தொழில் ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வெளியூர் போகக்கூடிய பிராப்தம். மெயினாக வந்து சொந்த ஊர் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். பூர்வீக இடத்துல வீடு கட்டுறது, பூர்வீக இடத்துல தொழில் தொடங்குவது, அப்பாவுடைய தொழில் எடுத்து இவங்க செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள். நிறைய பேருக்கு திருமணமாகி பிரேக் ஆயிருந்ததுன்னா 2ஆம் திருமணம் ஆகும். ஏன்னா குடும்பத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கேத்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய ஃபேமிலியில் பிரிவுகளை கொடுப்பார். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் ஆகி இப்போ 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். குழந்தை பிராப்தம் ஆகலைன்னா இப்போ குழந்தை பிராப்தம் ஆகும். நிறைய பேருக்கு கோவில்கள் பக்கத்துலேயே நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம், வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிராப்தம். ஹெல்த்து பார்த்துக்கணும். மெயினாக தலைப்பகுதி, செஸ்ட் பகுதி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி விஷயங்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கடகத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஒரு வருஷத்தில் இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் பிளட் சுகர் இருக்கோ பார்த்துக்கணும், பிபி இருக்கோ கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக தாயுடைய ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், தாயுடைய என்ன சொல்கிறது பிரிவாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் உங்களை வாட்டி எடுக்கக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவங்களுடைய ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னன்னா உங்கள் வீட்டில் அடுக்கடுக்காக சுபகாரியம் நடக்கும். உங்களுக்கே நடக்கும், மற்றவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கே நடக்கும். நிறைய சுப செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். அதுக்கும் மேலே பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை பெரிய யோகத்தை கொடுக்குது. நிறைய பேர் கடன் முடியும். ரொம்ப நாளாக வந்து கொண்டு போய் நகையெல்லாம் அடகு வச்சுருந்தீங்கன்னா அப்போ நகையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். பெரியவங்களுடைய அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகம், குருமார்களுடைய அனுகிரகம், பாதம் பட்ட இடம்லாம் அப்படியே பொண்ணாக மாறுங்கிற மாதிரி நீங்கள் போய் சுவாமி வழிபாடு, அதாவது நான் சொல்கிறது குருமார்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் ஓடுமோ அதெல்லாம் ஜாமுன்னு நடக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நான் சொல்கிறது பூர்வீகத்துக்காக இருக்கலாம், இப்போ இருக்கிற ஊர்லேருந்து நீங்கள் மாறலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயத்தையுமே தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் எடுத்து செய்யும்போது சும்மா ஜாமுன்னு இருப்பீங்க. நிறைய பேருக்கு தொழில் அபிவிருத்தி, நிறைய பேருக்கு அதாவது லீகலாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு கண்ணு பாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நிவர்த்தி ஆகும். மன கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா பாக்கியத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு அதிர்ஷ்டம். இந்த மாதிரி இருந்துன்னா பொதுவாகவே பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வந்து சேரும். பொதுவாக வந்து அண்ணன் தம்பி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க. இவங்களுக்குலாம் ஒரு நல்ல டைம் எப்போ வருமோ தெரியலையே, நாங்களாம் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கோம், எங்கள் அக்கா கல்யாணம் ஆகலை, என் தங்கைக்கு கல்யாணம் ஆகலை. பல பேருக்கு இப்படி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாருக்குமே இப்போ கல்யாணம் ஆகிடும். ஃபேமிலி செட்டில் ஆகிறதுங்கிறது கண்கூட பார்ப்பீங்க. வேலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ராசி லக்னத்தில் குரு வரும்போது நமக்கு நல்லாவே செட் ஆனாலும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் வரைக்கும் பண்ணியிருப்போம். இப்போ என்னென்னா மோஸ்ட்லி அட்வைஸ் கொடுத்துட்டு உட்காந்துருப்போம். மேனேஜர் லெவலில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். பொறுமையாக செயல்படக்கூடிய ஆட்களுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். அதுக்கும் மேலே நான் பார்க்குறது என்னென்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு உட்காந்துருக்க வரைக்கும் திடீர் பண யோகத்தை கொடுக்கும். எதிர்பாராத பண வாய்ப்புகள், சில பேர் இறப்பின் பணம் வருவது, சில பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் வருது, சில பேருக்கு உயில், அதாவது இவ்வளோ நாள் யாருனே தெரியாத எங்கள் அத்தையோட சொந்தம், அவங்க வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்க, நான் பார்த்துக்கிட்டேன், லாஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு ஏக்கரா இருக்குது, அதாவது நிலம் இருக்குன்னு சொல்லி அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி உயில் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அண்ணங்கிட்டிருந்து வர வேண்டிய சொத்துக்கள், இதெல்லாம் எதிர்பாராத லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் தான் நான் பார்க்குறேன், கெட்டி மூலம் கொட்டக்கூடிய பாக்கியம், குழந்தை பிராப்தம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் கடகத்துக்கு ஜோராக இருக்குது. அதாவது இவ்வளோ வருஷமாக நடக்காத சுபகாரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்கும், உங்கள் பசங்களுக்கு நடக்கும், குடும்பம் ஒன்று சேரும். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடில் தான் இவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். மெயினாக பெண்கள், மூத்த பெண்கள் ஹெல்த் பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு அத்தியாவசியமாக நம்ம கருத வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த பராபவாண்டு. ஓகே சார், இவங்களுக்கான வழிபாடு என்ன சார்? மெயினாக சொல்லக்கூடியது நதி நீர் ஆடுவது, காவேரி ஸ்நானம். கடகராசி பிறந்தவங்க கண்டிப்பாக காவேரி ஸ்நானம் செய்யணும். அதாவது உங்கள் வீட்டில் குழந்தைன்னு ஒன்று கர்ப்பத்தில் உற்பத்தி ஆச்சுன்னா அதை தயவுசெய்து கலைக்காதீங்க. ஏன்னா குரு ராசி லக்னத்தில் வந்து உட்காரும் போது திரிகோணத்தில் சனி இருக்கும்போது மகான்கள் அவதரிக்கக்கூடிய ஸ்தானம் கடகத்துக்கு ஏற்படும். உங்கள் வீட்டில் தான் ஒரு காஞ்சி மகாபரிவர் மாதிரி ஒரு மகான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு வேணால் பிறக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வருஷத்தில், இந்த ஆண்டில் அந்த மாதிரி ஒரு யோகம் மறுபடியும் அவர் அவதரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுகிறது. அந்த காவிரி போய் சுவாமி நதி ஸ்நானம் பண்ணிட்டு ஜம்புகேஸ்வரரை பார்க்கணும்.
திருவானிக்காவல் போய் ஜம்புகேஸ்வரி பார்த்துட்டு அகிலாண்டேஸ்வரி தாயாரை பார்த்து வணங்கிட்டு வாங்க. செம்ம மாற்றம் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் சூப்பராக மாறும். நல்லா இருப்பீங்க. ஹெல்த் மட்டும் பத்திரமா இருங்க. அதாவது கடகத்துக்கு சினிமா நடிகரை வச்சே எல்லாரும் பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடகத்துக்கு ஆகா ஓஹோ புது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஏப்ரல் 23ஆம் அப்புறம் தான் தெரியும் இந்த கடகராசி வந்து எப்படி ஜெயிக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அவர் ஜெயிச்சுடுவார். பட் அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களாங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி தான். தன் கூட இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போய் மேலே உயர தூக்கி விட போகிறாரா இல்லை கீழே இறக்கி விட போகிறாரா, இதே பலன் தான் கடகராசிக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சஸ்டெயின் பண்ணி ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஆனால் குடும்ப உறவுகள் தத்தளிப்பாங்க, தவிப்பாங்க. உடன் பிறந்த பிறப்புகள், சகோதர சகோதரிகள், கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒரு ஏக்கம், ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி சார் காதலிக்கிறோமேன்னு கேட்கலாம். லவ்வே பயங்கரமாக வர ராசி தான் கடகராசி. என்ன காரணம்னா சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. பாக்கி எந்த கிரகமும் அங்கே பவர் கிடையாது. குரு மட்டும் உச்சம் அடைவார். செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய ராசி. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அதனால தான் அத்தனை காதல் பாடல்கள் சந்திரனை வச்சு. காதலன் காதலிக்கு இடையே ஒரு சின்ன விரிசல், ஒரு தற்காலிக பிரிவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். இப்போ அதனால தான் விஜயோட விமர்சனங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக வருது. இப்படி ஒரு ராசிக்கு இருக்கிறவரை வச்சே பாக்கி இருக்க கடகராசிக்கும் இதை போலவே வேற வேற பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே போகலாம். கண்டிப்பாக வாகனத்தை மாற்றுறதுக்கான அமைப்பு, டாப் ஓவர் லோன், டேக் ஓவர் லோன், இவங்க மாருதியிலலாம் வாகனம் வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் பிராண்டடாக பார்ப்போம் மேம்மா. இது கொஞ்சம் ரேஞ்சான ராசி தான் 12 ராசிலையும். அமிர்தம் தவறி விழுந்த ராசி கடகராசி. பார்க்கடல் கிடையும் பொழுது அமிர்தம் கிடைக்குது. அந்த அமிர்தம் தவறி கீழே விழுந்தது. கடகராசியில் பெரிய பெரிய சினிமா நடிகர், நீங்கள் விஜய் மட்டும் நினச்சிக்காதீங்க. நார்த் இந்தியாவில் நம்ம ஊரில் நடிகர் எஸ்வி சேகர் கடகராசி, பெரிய ஃபிலிம் ப்ரொடியூசர், அவர் கடகராசி. பேர் சொல்லலை, இன்னும் நிறைய பேர் கடகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஆக்டர் இளவரசும் கடகராசி. ரொம்ப பர்சனலாகவே தெரியும். மிக அருமையான மனிதர், ஜோதிடத்தின் மீது அவ்வளோ அபிமானம் கொண்டவர். அதே மாதிரி நிறைய பேரை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுலையும் அவங்கள மாதிரி முடியவே முடியாது. இப்போ இருக்கிற டைம் கொஞ்சம் சக்ஸஸுக்காக காத்திருக்க வேண்டிய நேரம். அதே மாதிரி கூட இருக்கிறவங்க சொல்கிற ஆலோசனைகளை உதாசீனம் படுத்தக்கூடாது. தனியே தன்னந்தனியே நான் தனி தவுளு அப்படின்னா சத்தம் கேட்காது. என்னது தனி தவுளு அப்படின்னா சத்தம் கேட்காது. அதாவது 1330 திருக்குறள் கொடுத்த திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் 1329 வேணான்ட்டார். உலகத்தோடு ஒட்ட ஒப்பப்ப பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த உலகம் எந்த பாதையில் செல்கிறதோ நீயும் அந்த பாதையில் செல்ல வேண்டும். நான் 1330 திருக்குறள் படிச்சிருக்கேன், நான் இப்படி தான் நிற்பேன் நட்டமாக நின்னா நீ 1329 திருக்குறள் படித்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பெற்றோர் பெரியோர்கள் தேகத்தில் பாதிப்பு, அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கடகத்துக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி அன்புக்குரிய துணைக்கிட்டையும், அது கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் அதிருப்தி இருக்கும். நான் பிரிவாங்கன்னு சொல்லலை, அதிருப்தி, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். காதலன் காதலிக்கிட்டே தற்காலிகமான பிரிவு தான் வரும். இதை நிரந்தர பிரிவாக ஆக்கிடுறதா இல்லை முடிச்சிடுறதா அப்படின்னா அதற்கு கடகத்துக்கு நான் விடை சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரிவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு 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 பணி நிமித்தமாக இருக்கும், இல்லை ஒரு அசைன்மெண்ட் நிமித்தமாக இருக்கும், இல்லை ஒரு தொழில் முறை காரணமாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பிரிவுங்கிறது இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய நிலை, இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்பா எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிற நிலையும் கடகராசிக்காக இருக்கும். அதே மாதிரி பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆமாம் சார் முதுகு வலிக்குது சார், சாய்மானத்தை தேடிக்கிட்டே இருக்கேங்கிற நிலை. தொழிலில் இருக்கிறவங்களும் நான் ஒரு சாய்மானத்தை தேடிக்கிட்டே இருக்கேங்கிற நிலை. ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் பணத்துக்கு பஞ்சம் வராது. ரிஷபத்தில் இருக்க துணை முதல்வருக்கும் சரி, கடகராசியில் இருக்க சினிமா நடிகருக்கும் சரி, பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்கவே இருக்கும். மணி ஃப்ளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். தடைப்பட்டு வரும், ஆனால் வந்துடும். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடம்ங்கிறது நிச்சயமாக இல்லை. இப்போ அதாவது நாம் எத்தனை பேரை உருவாக்குறோங்கிறது தான் கடகராசி கேட்க வேண்டிய ஒரே கேள்வி. குடும்ப உறவுகளை நாம் எப்படி ஜெயிக்க வைக்க போகிறோம், நம்ம கூட இருக்கிறவங்களை எப்படி நம்ம முன்னேற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ இவங்க முன்னேறி போகிறதுங்கிறது கன்ஃபார்ம்டு, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், பஞ்சாயத்து, வம்பு வழக்கு, சட்டம் சமூகம் காவல், அவுட்ஸ்டாண்டிங்காக வெளில வருவாங்க. கையாட்டிகிட்டே டாட்டா காட்டிகிட்டே வெளில வரக்கூடிய அமைப்பெல்லாம் டெஃபினட்டாக இருக்கும்.
அதே மாதிரி பழைய தொழிலிருந்து புது தொழிலுக்கு மாறலாமா சார்? கன்ஃபார்ம்டாக மாறலாம். அடுத்து இருக்க ஒரு வருஷத்தில் 2 கிரகப்பிரவேசம் ஆகுது. எது? 2 கிரகப்பிரவேசம் ஆகுது. இல்லை அக்னி வளர்க்கக்கூடிய பிராப்தம் ஆகுது. சுப நிகழ்வு பண்ணக்கூடிய அமைப்பாகுது. கடகராசிக்கு நிச்சயமாக இருக்கும். ஒன்று உறவுகளை உதாசீனம் பண்ணிடக்கூடாது. உறவுகளை வெறுத்து விடக்கூடாது. ஹெல்த்தில் பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஸ்நானம் பண்ணுறதோ, ஆயுர்வேதம் இந்த வர்மா முறையில் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை. நான் பொதுவாகவே யாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். இன்றைக்கி ஜோதிடத்தில் நிறைய என்னென்னா மாறி போச்சு. எல்லாம் ஆல் த பெஸ்ட்டு சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க. அது வரல. நீங்கள் வேணான்னாலும் இந்த பலன்லாம் நடந்தே தீரும். வேணான்னாலும் மனைவி சண்டை போடுவா, வேணான்னாலும் கணவன் வேணும்னு கேட்டாலும் கணவன் பாராட்ட மாட்டார். இந்த இது எல்லாமே கடகத்துக்கு நடந்தே தீரும். அதே மாதிரி நீங்கள் வேணான்னு சொன்னாலும் பேங்க்லேருந்து லோன் போட்டு சேங்ஷன் ஆகி நீங்கள் எஸ்ன்னு மட்டும் பட்டனை அமுத்துங்க, அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும்ட்டு போவாங்க. அதெல்லாம் கடகத்துக்கு நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி பழைய கடன்கள் அடையிறது கடகராசியும் கண்கூடாக பார்க்கலாம். மணி ரொட்டேஷன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கிளைண்ட்டுகளோட பெரிய பெரிய ஆர்டர்லாம் சேரும். கடகத்துக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரமே இந்த உக்ர பெண் தெய்வங்களோட வழிபாடு. காளி அம்மன், சூலி அம்மன், எஸ்பெஷலாக கொல்லிமலையில் 8 கை அம்மனோட வழிபாடு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இவங்களுக்கு சக்ஸஸ் தரும். வனாந்தரத்தில் உழவுற காளி எப்படி மராட்டிய சிவாஜிக்கு கீர் பவானி வாள் கொடுத்தாலோ, எப்படி தென்னாலிராமனுக்கு காளி பிரதிஷ்டையாகி வரம் கொடுத்தாலோ, கடகராசிக்கு வரம் கொடுக்க போகிறது அந்த கொல்லிமலையில் இருக்க 8 கை அம்மன் தான், 8 கை காளி தான். ஒரு 100% யோகமான பலன்னா அது கடகத்துக்கு. என்னென்னா என்னுடைய பார்வையில் சொல்லணும்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யோகமான பலன்கள் கடகராசனுக்கு வருது. ஒரு பொதுவான ஜாதக ரீதியாக பேசும்போது 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தவர்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரே காரணம், பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம் அது 9ஆம் இடம். அது 30 ஆண்டு ஆகும் அதுக்கு. இப்போது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகளாக 8ஆம் இடம் அஷ்டம சனி. நிறைய பேர் போய் கேட்டு பாருங்கள், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அட்மிட் ஆனேன், இல்லை எனக்கு விபத்தாச்சு, நான் இந்த பணம் இப்படி போயிடுச்சு, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இப்படி அலைச்சலாகவே இருக்குது, ஏதாயிலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த நிலைமை என்ன ஆகுன்னா, ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில். இப்போ தான் உணர்வாங்க, எதுவுமே நம்ம கிடையாது, எல்லாமே இந்த கிரகங்கள் செய்கிற வேலை. கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்தினை வைத்துத்தான் நமக்கு பலன்கள் நடந்துகிட்ருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாம் நாம் நினைக்கிறோம். நல்லதும் நம்ம கிடையாது, கெட்டதும் நம்ம கிடையாது, எதுவுமே எல்லாமே கர்ம வினையின்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலையின்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ 9ஆம் இடத்துக்கு போகின்ற சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அவருடைய 3 பார்வைகள் இருப்பாருங்க, 3, 7, 10. அந்த 3 பார்வைகளுமே 3ஆம் இடத்திற்கு, 6ஆம் இடத்திற்கு, 11ஆம் இடத்திற்கு. பொதுவாக சனி பகவான் 3, 6, 11 சஞ்சரிப்பதும் யோகம், 3, 6, 11ஆம் இடங்களை பார்ப்பதும் யோகம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சனி என்ன பண்ணுவார் இந்த காலத்தில், இவ்வளோ நாள் இந்த மந்த நிலையை அப்படியே நீக்கிட்டு ஒரு சுபிட்சமான நிலைக்கு உங்களை கொண்டு வர போகிறார். தைரியம், தன்னம்பிக்கை, ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய நிலை, தன்னம்பிக்கை முதல்ல வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானம். இப்போ உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள், பிடிகள் எல்லாம் விலகும். புரியுங்களா? இந்த தொழிலில் போட்டி, உத்தியோகத்தில் நெருக்கடி, எல்லாம் சண்டை சச்சரவு, இதெல்லாம் நீங்கும். ஒரு வழக்கு இருக்கு, இழுபறியாக இருக்குது வழக்கு, அந்த வழக்கு வெற்றியாகும். அப்படி பார்க்கும்போது 11ஆம் லாபஸ்தானம். அப்போது செய்து வருகின்ற தொழிலில் லாபம் காணக்கூடியது. முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் ஒரு முயற்சியால் வெற்றி பெறுவது, தொழிலாளருடைய ஆதரவு கிடைப்பது. எந்த வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இந்த ஆண்டு இவளுக்கு யோகமாக இருக்கும். அப்போது ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை வசதிகளை இந்த 3 இட பார்வைகள், சஞ்சார நிலை, சனி பகவான் மட்டுமே செய்து கொடுத்து விடுவார். இதை 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யோகமான காலகட்டத்தை, மீண்டும் இது போன்ற ஒரு யோகமான காலகட்டத்தை மீண்டும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பார்க்க முடியும். மே மாதம் 26ஆம் தேதி என்னன்னா குரு ராசிக்குள்ளே வருவார், உச்சம் ஆவார். அப்போது இவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியுங்க. 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்கள், கோயிலாக போயிட்டு வந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். புரியுங்களா? வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியும், சொத்து சேரும், உயர்கல்வி கனவு நனவாகும், திருமண வயதிற்கு திருமணம் நடந்தேறும், கூட்டு தொழில் லாபம் உண்டாகும், நண்பர்களுக்குள் ஒற்றுமை இருக்கும், சொந்தமான ஒரு வாகனம், சொந்தமான வீடு என்பது கனவு நனவாகும், சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான இடத்துக்கு உட்கார முடியும். இந்த நிலைகள் கடகத்தில் சஞ்சரிக்கின்ற குரு ஏற்படுத்தி கொடுப்பார்.
இந்த வருஷத்துக்கு மெயின் ஜாக்பாட் அப்படின்னா கடகம் கடகம். சரிங்களா. ஏன்னா கடகத்துக்கு வந்து இந்த 12ல் இவ்வளோ நாள் குரு இருந்தார் போன வருஷம்லாம். நிறைய நல்ல நியூஸ் வரும். அதாவது நீங்கள் கடகத்திட்ட பேசினா டயர்டாக இருப்போம். என்ன இப்போ தான் சித்தி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்புறம் பெரிய அப்படியே ஃபங்க்ஷனாக வந்துட்டுருக்கோம். கல்யாணம், காது குத்து, ஏதாவது அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் சுப நிகழ்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். கையில் வந்து காசே இருந்திருக்காது. இந்த வருஷம்லாம் எப்படின்னா, இந்த வருஷம் வந்து ஒன்றும் அதிகமாகும். ஃபங்க்ஷன்ஸ் நல்ல விஷயம். இவங்க கல்யாணம் ஆகிற ஏஜில் இருந்தால் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் ஏற்கனவே மேரிடு சார், குழந்தைக்கு வெயிட் பண்ணுறோன்னா குழந்தை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தை கிடைக்குதுன்னா நம்ம கம்முன்னு உட்கார்ந்தா கிடைக்கிறது இல்லை. சில பேர் இப்போ ஐவி ட்ரீட்மெண்ட்லாம் போகிறீங்கன்னா இந்த டைமில் போகிறது நல்லது. ஸோ அந்த அந்த குழந்தை பேருக்கான விண்டோ தான் இது, சரிங்களா. ஸோ அதுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து பாசங்காட்ட ஆள் இல்லை, ஃப்ரெண்டு இல்லை. ஏன்னா இது வந்து நீர் ராசி, பெண் ராசி, ரொம்ப எமோஷனல் ராசி. இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னா, இவங்க கூட யாருன்னா பாசம் காட்டுறவங்களா இருந்தால் இவங்க வந்து அசுர வளர்ச்சி ஆகுவாங்க. இவங்களுக்கு பாசம் காட்ட ஆள் இல்லைன்னா சோகமாயிடுவாங்க. இந்த தடவை வந்து பாசம் காட்டுறதுக்கு ஃப்ரெண்டோ, அது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கூட நல்ல ரிலேஷன்ஸ் வரும். வீட்டில் இருக்கவங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் எப்படின்னா, குடும்பத்தோடு நிறைய இடம் அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் சூப்பராக இருக்குது. இவங்க வந்து குடும்பத்தோடு சேர்ந்து நான் ஒரு வீடு வாங்கணும், குடும்பத்துக்கு வந்து இப்போ நகை வாங்கணும், அதான் வீட்டில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் நிறைய வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம்னா, இவங்க வந்து சாமான் செட்டு வாங்குறதுன்னு பயங்கரமாக ஜாலியாக இருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது இவங்களுக்கு. வேலையில் ப்ரமோஷன், இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. நிறைய பேர் அப்ராட் ட்ராவல் பண்ணுவாங்க. யாராவது அப்ராடுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அது கண்ணை மூடிட்டு போகலாம். இப்போ இருக்கிற குளோபல் சுச்சுவேஷனுக்கு நல்ல கண்ட்ரியாக நம்ம எம்பசி எங்கே இருக்குன்றதை பார்த்து போனாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். எது இவங்க ஜாகிரதையாக இருக்கணும்னா, அதிகமாக நல்ல நிகழ்ச்சி வரப்போகுதுன்னா செலவாக போகுதுன்னு அர்த்தம். காசு விஷயத்தில் காசு விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். என்னென்னா, இவங்க வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு யோசித்து வச்சுருப்பாங்க, அது ஒரு 3.5-4 லட்சத்துக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிரும். இன்னொன்று, இவங்களோட வீக்னஸ் என்னென்னா, எமோஷனல் ஆகும்போது அந்த சந்தோஷமான ஸ்டேட்டில் யார் வந்தாலும் அள்ளி கொடுத்துக்கிட்டே, அந்த முத்து படத்தில் வந்து வச்சுக்கிட்ட மாதிரி குத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இப்போ பணம் விஷயத்தில் என் நேரம் சரியில்லை. இப்போ யாருக்கு கொடுக்குறீங்களோ எழுதி வச்சுக்கிட்டாலே ஜெயிச்சிட்டிங்க நீங்கள். ஏன்னா இது வந்து இது குபேரனுக்கு கொடுத்த ஒரு ரகசியம். அதை பற்றி ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ படம். எழுதி யார் வைக்கிறாங்களோ அவங்க கையில் பணம் தங்கும். இவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்த இவங்ககிட்ட வாங்கி எழுதி வச்சாலே இதுவே ஒரு பெரிய பரிகாரம், ப்ராக்டிக்கல் பரிகாரம். இது ஒன்று காசு விஷயம். இன்னொன்று வந்து இவங்களும் முயற்சி ஸ்தானம் தொடர்ந்து இப்போ கல்யாணத்துக்கு நேரம் நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டோம். அப்போ அதாவது நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க, புரோக்கர் வருவாங்க, ஃபோட்டோ கொடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. இவங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்துகிட்டு போனால் தான் ஜெயிப்பாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அங்கே என்னை திட்டாங்கன்னா இனிமேல்ட்டு எந்த வீட்டுக்கும் போய் பார்க்க மாட்டேன்னா ஆகாது. நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதிகளும் இப்போ இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இவங்க வந்து எதில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருந்தாங்கன்னா தப்பிச்சுப்பாங்க. எப்போவுமே அவங்கள சுற்றி பாசிட்டிவான பீப்புள் இருந்தாங்கன்னா ஜெயிச்சுப்பாங்க. நம்ம மக்களுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸாகவே சொல்கிறேன். இது வந்து நான் சீடு தெரப்பியில் சொல்லுவேன். இவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. ஒரு டைம் ரொம்ப சோகமாக இருப்பாங்க, ஒரு டைம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. மைண்டு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா அக்ஷதை இருக்குல்ல, அது இப்போ இருக்க காலகட்டத்தில் அக்ஷதை, அந்த மஞ்சள் கலந்த அரிசி அக்ஷதையை ஒரு மஞ்சள் பேப்பரில் மடித்து இவங்க எப்போயும் பாக்கெட் வச்சுக்கிட்டே இருக்கும். அது வச்சுட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். மைண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.